இது உரிமைக்கான போராட்டம். என் உரிமை இந்த பைத்தியக்காரி பறிக்க பாக்குறான். ஏய், ஒரு மாங்காவும் பறிக்கல. இப்போ என்னதாடா பிரச்சனை? ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல உப்புமால பிரியாணி செஞ்சு போடவா? ஐயோ அம்மா, இவன் நம்ம டிவி ரிமோட் தர மாட்டான். ஏண்டா இன்னுமாடா ரிமோட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அடியே தாய் கிழவி, நான் ஒன்னும் மாதிரி சீரியல் பார்க்க கேட்கல, நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க கேக்குறேன். டேய், அவளே ஏதோ ஃபெலிக்ஸ பார்க்கணும்னு இருக்கா, ரிமோட்டை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நான் ஒன்னும் அவள டைம் பாஸ் பண்ண கேட்கல. பின்ன நான் யூடியூப்ல யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இருக்கேன். பாத்துக்கோ, அண்ணன மாதிரி இரு. அடப்பாவி. ஆமாமா, நானே கஷ்டப்பட்டு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஒரு டாக்டர் ஆவலான்னு பார்த்தா. டேய் மண்வெட்டி மண்டையா, யூபிஎஸ்சி படிச்சா எப்பற டாக்டர் ஆக முடியும்? மா, இதுல இருந்தே தெரியல அவன் புள்ள போய் சொல்றானே. இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அண்ணன், ஒழுங்கு மரியாதை அவன் கிட்ட ரிமோட்டை கொடு. அடியே தாய் கிழவி, வீட்டுக்குள்ளே ஃபேவரட்டிசம் பண்றியா? எங்க அப்பா இருக்காரு. கூப்டே. அப்பா, அப்பா. ரிமோட் கொடுங்க, நியூஸ் பார்க்கணும். நீங்க நான் சீரியல் பார்க்கணும், ரிமோட்டை கொடுங்க. உன்னால நான் ரிமோட் போச்சு. நல்லதாண்டி என் நிம்மதியே போச்சு. சாக்கடடப்ப செத்தடா. மா, ட்ரைனேஜ் அடிச்சிருக்கா பாரு. என்ன ஸ்மெல் இது? அண்ணா, என்ன மரியாதையா கூப்பிடுறா? இங்க வாயேன். ஐயோ, நான் வரல. ஏய், கொன்றுவேன், இங்க வா. சைத்தான் சண்டைக்கு இழுக்குதே. என்ன? என்னடி இது? கல்யாணி ஸ்பெஷல். என்ன கருமணி இது? அண்ணா, கருமா இல்ல, கருங்கோலி மோமோஸ். கருங்கோலி மோமோஸா? ஐயோ, தப்பிக்கணுமே. இல்ல, எனக்கு பசி. கத்தி வேற வச்சிருக்கா, கண்ணாடி கைனால கண்ணா பின்னான்னு வெட்டுவாளே, என்ன பண்றது? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். நம்ம சாப்பிடுவோமா? சே சே, அந்த டேஸ்ட் பார்க்கணும். இந்த மாட்டா. ஃபோன் சார்ஜ் போட்டு வரேன். ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி கதற வேண்டியதுதான். ஏய் அண்ணா, டேய் அண்ணா, கதவை திறடா, திறடா அண்ணா, கதவை திற. இப்ப மட்டும் நீ திறக்கல, நைட் டின்னருக்கு நான் தான் சமைப்பேனா? டின்னருக்கா? ஐயோ, கண்ட்ரோல். திறக்க மாட்டோம். அண்ணா, இந்தா. மொட்டை மாலை ஜெட்டி காய வச்சிருக்கேன். எத்தனை வர? நானும் வரேன். வரலே 1 2 என்னடா வரலே? கடவுளே! சனியனுங்களா, நிம்மதியா ஒரு மணி நேரம் தூங்க விடுறீங்களா? அம்மா, இவ சாப்பிடவே மாட்டறாமா? பாறா, திடீர்னு அண்ணன் மேல தங்கச்சிக்கு இவ்ளோ அக்கறை. அக்கறையில சக்கரல கையில நான் வச்சிருக்கா பாருமா. என்னடி அது? என்ன கருமுடி இது? அம்மா, இது கருமா இல்லம்மா, கருங்கோலி மோமோஸ். என் பையனை விடு, நான் சாப்பிடுறேன். அம்மா அம்மா அம்மா, வேண்டாம்மா, நான் சாப்பிடுறேன். டேய், சக்சஸ். கல்யாணியே உனக்கு சாப்பிட பிடி. அண்ணனால கண்ணாடி போடாமல் புக் படிப்பது. ஏய், ஏன்டா பயப்படுற? போட்ல கொடுக்க மாட்டேன்டா. போட்ல கொடுக்க மாட்டேன், பயப்படாத. கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். அண்ணா கிட்ட சொல்லிட்டேன். சரி, கேக்குறேன். டோரை யார் பேண்ட் திறந்து வச்சிருக்கிறது? கல்யாணிதாமா. எரும மாடு, எத்தனை வாட்டி சொல்லிருக்க கதவை சாத்தி வைன்னு. கண்ணாடி போட்டுனா கண்ணே தெரியாது. இதுல புக் படிக்கிற மாதிரி எப்படி ஏமாத்துறாரு பாவம். இல்ல மச்சான், போட்ல கொடுக்க மாட்டேன் மச்சான். அவ்வளவு பார்க்காத. ரெக்கார்ட் ஆகுது. கண்மணி, அன்போடு ஐயோ, யாருக்கு பிரச்சனை? ஐயோ. காதலன்
அண்ணா காக்கா தொண்டை. பீரோல வச்சிருந்த 2000 ரூபாயை காணோம். ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, யார் எடுத்தீங்கன்னு. அதெல்லாம் யார் எடுப்பா? இதோ இந்த திருடி கல்யாணி தான் எடுப்பா. ஏய், எங்க இருந்துடி கத்துக்கிட்ட இந்த திருட்டு புத்திய? அம்மா, அப்பா எனக்கு பாக்கெட் மணி கொடுக்கும்போது நான் ஏன் உன் காசு எடுக்கணும்? பொய் சொல்லாத. அதான் சாமே சொல்றான்ல. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தறேன். குழந்தை திட்டாத. அவ எத்த 2000 நான் உனக்கு திருப்பி ஊத்துறேன். யார் வத்த புள்ளே நமக்கு பதிலா மாட்டி சில்லற வாங்குது. மா, உன் காசை ஏமே இல்ல நானே கொடுத்துறேன்மா. வராம இருக்கட்டும். பேசி கொன்றான் இவன். யார் நடு வீட்ல சிப்ஸ் கவர் போட்டது? உன் பெரிய பையன் செங்கல்வாயன் தான். அடடடடடட, என்னமா பிரச்சனை? டெய்லி கத்திக்கிட்டே இருக்கீங்க, என்ன பிரச்சனை? நீ ஏன் நடு வீட்ல சிப்ஸ் கவர் போட்டது? கவர் நான் போடலையாமா? செங்கல்வாயன். மா, என்ன மறைக்கிற? நானும் உன்ன சிப்ஸ் சாப்பிடல. என்ன ஆந்த நம்மளல கூடுது? அங்க பாரு, அவன் வாய் மேல தான் சிப்ஸ் ஒட்டி இருக்கு. தொடலையா தொடச்சிட வேண்டியதான். அது அம்மா, நான் சிப்ஸ் கவர் போடலன்னு தான் சொன்னேன். சிப்ஸ் சாப்பிடலன்னு சொன்னேனா? இங்க பார், நான் சாப்பிட்ட சிப்ஸோட கவர். என்ன போய் சந்தேகப்பட்டு பெத்த புள்ளைய சந்தேகப்பட்டியாமா? தாயா நீ? ஒரு நிமிஷம். திருந்த மாட்டாடா. வீட்ல சின்ன பொண்ணுனா? ஏய், திருத்தம். என்னோட ஒரு வயசு சின்ன பொண்ணு. ஏய், என்னவோ என் மேல உனக்கு பாசமே இல்லையா? ஆமா, நீ தான் பொய் பேசுற. என் மாமா ஒன்னும் பொய் பேச மாட்டான். டேய், எப்பரா அப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் வீட்ல சண்டை போட்டே தான் இருப்பியா? வீட்டை ஒரு வேலை வெட்டி செய்யறதுல. சோத்துல விஷம் வச்சிருவேன். போ, ஜாக்கிரதை. எப்ப பாரு என்னடி என் புள்ளைய திட்டிட்டே இருக்க? கம்மா நைனா, எனக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சே ஆகணும். இந்த தாய் கிழவி சப்போர்ட் பண்ண மாட்டேன், நம்பவும் மாட்டான். அவ பையன் சின்ன அடிக்கனால அவன் சொல்றது மட்டும் நம்புறா. ரொம்ப ஓவரா தாண்டி நீ போற. மா, அப்பா மதிய வச்ச ரஸ்தா மனுஷன் கொடுப்பானு மாட்டு குத்திட்டாருமா? மாட்டு குத்திட்டாங்க. ஓடி செத்தாங்க கையில. ஓடிட்டாரு நைனா. பாத்தியா, இந்த வீட்ல நான் தான் கிங். டேய் மாங்கா, உனக்கு குதிரடா சங்கு. மாமா இல்ல? மாமா வெளிய போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. ஏய், குர்ரி. ஏய், மாடு. எருமா. ஏய், குடுன்னு சொல்லிட்டு இருக்க. பாரும் கொல்ல போ. எப்படி அடிச்சுக்கிறாங்க? அவங்க 2 பேரும் அப்படித்தான். எலியும் பூனையுமாவே இருப்பாங்க. அதெல்லாம் சரிதான். வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. தோலுக்கு மேல வளர்ந்த பொண்ணை தொட்டு பேசக்கூடாதுன்னு பையன்கிட்ட சொல்லி வளர்க்கலையா? அதெல்லாம் பசங்களை நல்லாவே வளர்த்திருக்கிறேன். எந்த வயசு வரைக்கும் தொட்டு பேசணும்னு சொல்லி வளர்க்கல. எவ்வளவு வயசானாலும் எந்த இடத்துல தொட்டு பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருக்கேன். அதெல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. சரிக்கா சும்மா தான்க்கா கேட்டேன். டீ குடிக்கிறியா? இல்லக்கா வேணாக்கா வேணாமா? சரி விடு, எனக்கு போட்டு. அக்கா சும்மா மா, செம்ம நோஸ் கட் கொடுத்தமா. நோஸ் கட்லாம் இருக்கட்டும். வா, வெஜிடபிள் கட் பண்ணு. வேற ஒரு தினசா வரேன். நான் மாமா, என்ன விஷயம்? உனக்கு கேள்விப்பட்டேன். என்ன? அந்த ரேவதி அக்கா கையை பிடிச்சு இழுத்தியாமே. ஆமா, உனக்கு யாரா சொன்னது? அப்ப உண்மையிலே இழுத்தியா? அம்மா தாபா 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 தாபா. லைட்டா பசிக்குதே. யா, சாப்பிட போறேன். சின்சா சிப்ஸே. இது ஏன் சிப்ஸ்? தொட்டா வெட்டிடுவேன். பசிக்குதே. ஆப்பிள். ஹை, அம்மா பேய். ஆப்பிள் எந்து தொட்டா இருடா, உன்னால மூக்கில அது மாதிரி பண்ணிடுறான். ஐயோ, மாட்டிர கூடாதே. மரஞ்சிர சீசே. எங்க வா எதுக்குள்ள போனா? பார்த்த மாதிரி இதுக்குள்ள தானே வந்தா. எங்க போயிட்டா? அம்மா, கொய்யால சிப்ஸ் எந்து கொன்றுவேன். சாப்பிடுவோம். என்ன பருத்தி மூட்டை ஹாப்பியா வருது? வாவ், கேக். கேக்கு எந்த? ஏய், ஏன் சிரிக்கிற? மா, மிக்ஸி ஆஃப் பண்ணு. ஏய், எதுக்கு சிரிக்கிற? மா, மிக்ஸி ஆஃப் பண்ணுமா. டேய் மாங்கா, மிக்ஸில வர சத்தம் நினைச்சியா? அது என் மிக்சிங்ல வர சத்தம். டேய் அண்ணா, இந்த கேக்க வச்சு உன்னை தாக்குறேன்டா. வேதி மாத்திரையே கலந்துட்டியா? கலக்குதே. ஏய், ஏய் பண்ண. நீ தின்னு. டேய் நாயே, சவுண்ட் வருது வயித்துல. டேய் தண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், பேப்பர் யூஸ் பண்ணிக்கோ. பேப்பர்ல இல்ல, ஒரு ஷால் எடுத்துக்கற. ஏய், ஷால் கை வச்சா கொன்றுவேடா உன்னை. வெப்பண்டி. ஏய்,
சத்தம்? டேய் அண்ணா, என்னடா மூஞ்சி தண்ணியில ஊர்ன அப்பள மாதிரி தொங்கி போயிருக்கு. வாட் ஹேப்பன்டா? அம்மாப்பா சினிமாலாம் வேணான்னு சொல்லிட்டாங்கடி. அதுக்கா இப்படி மூஞ்சி தொங்க போட்டுருக்க? ஏய் ட்ரீம் ஆச்சே, கஷ்டமா இருக்காதா? டேய் அண்ணா, எனக்கு காலேஜ் செப்டம்பர்ல முடியுது. நான் வேணா 1 இயர் வேலைக்கு போய் மேனேஜ் பண்றேன். அது வரைக்கும் நீ சினிமால ட்ரை பண்ணு. கல்யாணி, நீ ஏன் இப்படி பேசுற? அண்ணனுக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? கொடுத்து வச்ச அண்ணன். பட் அண்டர் ஒன் கண்டிஷன். அத நான் பார்த்தேன். என்ன? தங்கச்சிக்கும் இந்த மாதிரி லைஃப் ப்ராப்ளம் வரும்போது நீ ஹெல்ப் பண்ணணும். டீலா? 21 வயசு ஆகுது. இப்ப பண்ணாம எப்ப பண்றது கல்யாணத்தை? சரிங்க, நானா வேணான்னு சொன்னேன். அவதால மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா, என்னைய கத்திக்கிட்டு இருக்கீங்க. அவ சொல்லுவாடி சின்ன பொண்ணு, அதுக்காக பெரியவங்களுக்கு நமக்கு தெரியாதா? என்னாச்சு? அலைன்ஸ் வந்திருக்கான். எனக்கா? சி, எனக்கு. சூப்பர், பண்ணிட்டு போயிடு, நான் ஜாலியா இருப்பேன். சுருப்பான அடிப்பேன். உனக்கு விருப்பம் இல்ல? இல்ல, எனக்கு இன்னும் டைம் வேணும். ஓ சரி, இப்போ என்ன பண்ண போற? நீ தான் ஏதாவது பண்ணணும். நானா? என்ன ரெடி பண்ண சொல்ற? டீல் ஞாபகம் இருக்குல்ல, லைஃப் ப்ராப்ளம். டீல் இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட் அனிதா கிட்ட இன்ட்ரோ கொடு. வாய்ப்பே இல்ல. சரி அப்போ ஓகே, நீயே டீல் பண்ணிக்கோ. எங்க பையன் என்ன படிச்சிருக்கான், எவ்வளவு சம்பாதிக்கிறான்லாம் கேளுங்க. நல்லபடியா விசாரிக்க வேண்டாமா? நல்ல வேலையில உள்ள மாப்பிள்ள வந்துகிட்டு தான் இருக்கு. சரி விசாரிங்க, நல்லா இருந்துச்சுன்னா பண்ணலாம். நிறுத்துங்க சாம், ஒரு நல்ல விஷயமா பெரியவங்க பேசிட்டு இருக்கோம். நீ போயிட்டு அப்புறம் வா. ஏமா, அப்ப நான் பெரிய மனுஷன் இல்லையா? இல்ல. சிரிக்கிற நீ அண்ணா, அம்மா, அண்ணா ஏதோ சொல்ல வராருமா, சொல்ல விடுமா. என்னடா இவன் என்ன பண்ண தெரியுமாமா? தெருமுனையில இருக்கிற ஆட்டோக்காரன் மீட்டர் மேல 10 ரூபா கேட்டிருக்கான்னு கழுத்து மேல வச்சுட்டு வந்திருக்கான். ஏன்டி இப்படி பண்ண? இல்லன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவன் என்ன பார்த்து பிஸ்னாரிக்கு பிறந்தவளேன்னு சொன்னாமா. என் தாயை பத்தி எந்த நாய் பேச சும்மா விட மாட்டேன். சரி, ஏதோ நடந்து போச்சு. ஆனா இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணிட்டாத, சரியா? நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்டீல, கிளம்பு. அது இல்லம்மா, என் தங்கச்சி இப்படி இருக்காளேன்னு ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்டம்மா. அப்பதாம்மா எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொன்னாரு. அவளுக்கு ஏதோ ஏபிசிடியாமா. ஒபிசிட்டி தம்பி, இந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் பருமன் ஆயிடுன்னு சொல்லுவாங்களே. அக்கடாடி ஏமா, அது இல்லப்பா, இந்த ஆக்டர் ஃபகத் ஃபாசில் வந்துச்சே அதுப்பா. அண்ணா, அது ஏடிஎச்டினா. பாத்தீங்களா, குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஏன் பொண்ணு? இப்படி இருக்கிறவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்களாமா. மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யும். டேய், மூளை வேகமா வேலை செஞ்சா நல்லது தானேடா. ஏன்டா? மா, அது இல்லம்மா, அவளால ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பாருங்களேன் கல்யாணி, இது எவ்வளவுமா? 8னா. பாத்தீங்களா, தெரியல. ஏய், அவளுக்கு கண்ணாடி போடலைன்னா கண்ணே தெரியாதுடா. ஏய், கண்ணாடி போடுறி. ஐயோ அம்மா, உங்களுக்கு எப்படிமா புரிய வைக்கிறது? அவளால சுயமா யோசிக்க முடியாதுமா. நம்ம எது சொன்னாலும் செய்வா. பாருங்களேன், சிரிக்க சொன்னா சிரிப்பா, அழ சொன்னா அழுவா, லூசு மாதிரி பண்ண சொன்னா பண்ணுவா, முறைக்கு சொன்னா முறைப்பா. என்ன இல்ல உங்களை பாத்தீங்களா எப்படி இருக்கா? இது சரி பண்ணவே 2 வருஷம் ஆகும். இந்த நேரத்துல போய் கல்யாணம் ஆதிதுன்ட்டு. இது எப்படிப்பா வந்துச்சு? உங்களாலதான். சின்ன வயசுல பாத்துருக்கணும், இப்ப முத்திருச்சு. எல்லாம் உன்னாலதான். நான் தான் வேலைக்கு போறேன், பசங்களை நீ தாண்டி பாத்துக்கணும். ஏன் வேலைக்கு போனா குழந்தைங்களை நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? ஏய், கொன்னுடுவேன். என்ன பார்த்தா உனக்கு பயம் இல்ல. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்ய. ஆமா, உன் மூளையில அத குக்கர் மண்டையில எப்படி இந்த ஐடியா? நான் உன் அண்ணன்டி. சரி ஓகே, அண்ணன் எப்படி கல்யாணத்தை வந்து காப்பாத்திட்டேன், ஜாலியா இரு. ஆமா, எப்படி கல்யாணம் பண்ண போற? வீட்ல ஓகே சொன்னா உடனே பண்ணிடுவேனா? உடனே சொன்னா புரியல. நான் ஒரு பையனை லவ் பண்றேனா? பையனை லவ் பண்றியா? ஆமா ஐயோ அம்மா, அண்ணா மைக்க பண்ண வந்துட்டாமா. என்ன விட்டு மாதிரி அவனை விட்டுறாதீங்க. ஷாம், மகனே, டேய் என்னடாச்சு? யோ, என் மௌன போட்டு ஏதோ ஆச்சு. டேய், நான்